தீத்து 3:5 வசனம் கர்த்தருடைய கிருபையாலும் இரக்கத்தாலும் நாம் இரட்சிக்கப்படுவதைப் பற்றி பேசுகிறது. இதன் பொருளை தமிழில் விளக்கமாக பார்ப்போம். வசனம்: நாம் செய்த நீதியின் கிரியைகளினிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மமுழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். விளக்கம்: நாம் செய்த நீதியின் கிரியைகளினிமித்தம் அல்ல. இந்த வசனம் முதலில் தெளிவாக கூறுவது நம்முடைய நற்செயல்களோ நீதியான கிரியைகளோ நம்மை இரட்சிக்கவில்லை என்பதாகும். மனிதர்களாகிய நாம் செய்யும் எந்த நல்ல காரியங்களும் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து மீட்பை பெறுவதற்கு போதுமானவை அல்ல. இது மனிதனின் சொந்த முயற்சியால் இரட்சிப்பை அடைய முடியாது என்பதை வலியுறுத்துகிறது. தமது இரக்கத்தின்படியே நம்முடைய இரட்சிப்பு தேவனுடைய கிருபையாலும் இரக்கத்தாலும் மட்டுமே சாத்தியமாகிறது. தேவன் தம்முடைய பரிமளமான அன்பினால் நம்மை மீட்க விரும்பினார். இது தேவனுடைய தயவும் அவருடைய இலவச வரமுமாகும், நம்முடைய தகுதியால் அல்ல. மறுஜென்மமுழுக்கினாலும் இங்கு மறுஜென்மமுழுக்கு என்பது ஆவிக்குரிய புதுப்பித்தல் அல்லது மறுஜனனத்தை குறிக்கிறது. இது தேவனால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெறுவதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் திருமுழுக்கு மூலமாகவும் நம்பிக்கையின் மூலமாகவும் நிகழ்கிறது. இதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். இது நம்முடைய இதயங்களையும் மனதையும் மாற்றி நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழ வைக்கிறது. பரிசுத்த ஆவி நம்மில் வேலை செய்து நம்மை பரிசுத்தமாக்கி தேவனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்துகிறார். நம்மை இரட்சித்தார். இறுதியாக இந்த வசனம் தேவனே நம்மை இரட்சித்தவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தாலும் உயிர்த்தெழுதலாலும் சாத்தியமானது. இது தேவனுடைய திட்டத்தின் மையமாக உள்ளது. முடிவுரை: தீத்து 3:5 வசனம்: இரட்சிப்பு என்பது நம்முடைய செயல்களால் வருவதில்லை, மாறாக தேவனுடைய இரக்கத்தாலும் கிருபையாலும் பரிசுத்த ஆவியின் புதுப்பிக்கும் வல்லமையாலும் வருகிறது என்பதை தெளிவாக விளக்குகிறது. இது நம்மை தேவனுடைய அன்பையும் அவருடைய இலவச வரத்தையும் நம்பி நன்றியோடு வாழ அழைக்கிறது. நீங்கள் இந்த வசனத்தைப் பற்றி மேலும் கேள்விகள் கேட்க விரும்பினால் தயவு செய்து கேளுங்கள்.